பார்க்கறதுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் மட்டும் வரலங்க, இது போன்ற குழந்தைகளும் தாய்மார்களும் எதிர்பார்ப்போட காத்திருந்திருக்காங்க. விஜய் என அன்போடு இதயத்தில் இருந்து கூப்பிடும் அலறல் சத்தம். எத்தனை ஆயிரம் அன்பு உள்ளங்கள், விஜயை வரவேற்க காத்திருக்கும் குடும்பத்தினர். திருச்சி மாவட்டமே கட்டுக்கடங்காத கூட்டத்தால் அல்லோலப்பட்டது என்று கூறப்படும் நிலையில் திருச்சி மாவட்டம் டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்து வருவதற்கே 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆனது. அங்கிருந்து மரக்கடைக்கு அந்த பேருந்து செல்வதற்குள் 5 மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கிடையே சில தாய்மார்கள் தங்களது குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வீட்டின் வாயிலில் நின்று கொண்டிருக்க, அந்த குழந்தைகள் விஜய் விஜய் என ஆரவாரத்தோடு கூச்சலிடக்கூடிய காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சத்தம் போடுற குழந்தைக்கு அருகாமையில பாத்தீங்களா, அவங்க தாய் கூட உற்சாகத்துல துள்ளுவதை பார்க்க முடியுது. பின்ன கூட்டம் வராம இருக்குமா? இங்க அரசியலையும் கடந்து அன்பால கடந்து வந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பது திருச்சி பிரச்சார பயணத்தில் ஒரு குழப்பத்தையே உண்டாக்கி இருக்கிறது என்று கூறலாம். விஜய் எங்கு சென்றாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் நிலையில் அது ரசிகர் கூட்டத்தோடு முடிந்து விடுமா அல்லது வாக்காக மாறுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ் குவாலிடேஸ் MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.